வணக்கம் வணக்கம். வாருங்கள், புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. நேரலையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை. எல்லோருக்கும் சிறப்பாக நடந்திருக்கும் என்று நினைக்கிறோம். எல்லோரும் நல்ல எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். இன்று சிங்காரவேலர் பிறந்த நாள். அதிலே நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக எடுத்து செல்ல வேண்டும். அந்த நாளில் இன்று சிங்காரவேலர் பிறந்த நாள். இதே நாளில் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 1860 சென்னையிலே பிறந்திருக்கிறார். ஆனால் சுதந்திரம் வாங்குவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் அதே பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு தன்னுடைய 85வது வயதிலே நம்முடைய சிங்காரவேலர் சிந்தனை சிற்பி மறைந்திருக்கிறார். கல்வியிலே சென்னை சட்டக்கல்லூரியிலே படித்தார். வழக்கறிஞர் பணி, தொழிற்சங்கவாதி. காரல் மார்க்ஸ், ஒவ்வொருவருக்கும் ஒரு தாக்கம் ஏற்படும். காரல் மார்க்ஸ் மற்றும் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் இவர்களால் கவரப்பட்டவர். பேரறிஞர் அண்ணாவுக்கு மிக பிடித்தமான தலைவர் அவரும் ஒருவர். நிறைய இருக்கிறது. பொது உடைமை கட்சி ஆரம்பித்திருக்கிறார். இந்திய விடுதலை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் நிறைய இருக்கிறது. அவருடைய படைப்புகள் ஏராளம், தன்மைகள் ஏராளம். அப்பேற்பட்ட சிங்காரவேலர் பிறந்த இந்த நாளில் நாம் அவரை பெருமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களையெல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நாளும் சிறப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்று செவ்வாய்க்கிழமை சிங்காரவேலர் பிறந்த நாள். அதிலே நாம் அவரை பற்றி நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி நினைக்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆற்றல், இவ்வளவு பேராற்றல் பெற்ற மனிதர்கள் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்திருக்கிறோம் என்று ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த வகையிலே சிறப்பானது ஒரு சிங்காரவேலர் பிறந்த நாளை நாம் எல்லோரும் கொண்டாடுவதை பார்த்தோம். நாமும் அவரை நினைக்கின்ற போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே அவரை நாம் போற்றி பாட